ஏன்டி கட் பண்ற? ஒருத்தவங்க கால் கட் பண்ணா அவங்க பிஸியா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோ. சரி ஓகே சாரி, இனிமேல் கால் பண்ணல. அப்பப்போ என்ன இரிட்டேட் பண்ணி கோவப்படுத்துற. திடீர்னு இப்படி சர்ப்ரைஸ் பண்ணி ஹாப்பியாவும் வச்சுக்கிற. சொல்றா மச்சான் எங்கடா இருக்க? ஒர்க் முடிச்சுட்டு அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். உன்னை தேடி யாரோ வந்தாங்களா? ஹவுஸ் ஓனர் சொன்னாரு. கிஷோரோட ஃப்ரெண்டு தானே? ஆமா. பயப்படாத. கிஷோர் தியா இங்க வாடி. ஓ பாத்துக்கலாம். என்னடா மூஞ்சில? ஒன்னும் இல்லடா. ஒன்னும் இல்ல. பேண்டேஜ் எல்லாம் போட்டிருக்க, என்னாச்சுடா? டேய் மயிறு, எங்கேயோ போய் பிரச்சனை பண்ணிட்டு வரீல, என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டியா? உன்னால தான்டா பிரச்சனையே. உன்னாலே உன் லவ்னாலே தான் பிரச்சனை. நாங்க என்னடா பண்ணோம்? எவனா ஒருத்தன் வந்தான் தியாவோட சொந்தக்காரன்னு சொல்லிட்டு. கிஷோர் ஃப்ரெண்டா அண்ணா ஆமா அண்ணன் போட்டு அடிச்சான். நீங்க லவ் பண்றதுக்கு நான் எதுக்கு அடி வாங்கணும்? போடா. டேய் டேய் யாரா அடிச்சாங்க? டேய் கிஷோர், டேய் என்ன அங்கேயே உட்காந்துருக்க? டேய் கிஷோர், நேத்து ஏதோ கோவத்துல பேசிட்டேன்டா, மன்னிச்சிடுறா. டேய் சொல்றேன்ல, என்னடா? தியா அம்மா வந்து அவளை கூட்டிட்டு போயிட்டாங்கடா. உங்களுக்காண்டி நான் அடி வாங்கினேன்டா. அப்படி இருந்தா அவங்க அம்மா கூப்பிட்டோன்னே போயிட்டாளா? இல்லடா, நான் தான் போக சொன்னேன். ஆனா இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்ன பண்ணிட்டு இருக்காளோ? நான் என்ன பண்ண உங்களுக்கு என்னமா? ஏமா இப்படி பண்றீங்க? உங்களை இங்க டிஸ்டர்ப் பண்ணாம தானே நான் அங்க இருந்தேன். எதுக்கு கத்துற? மா போன் அச்ச கூடேமா. ஏண்டி சொல்ல சொல்ல கேட்காம வீட்டை விட்டு வெளில போய் அவங்க கூட ஊரை சுத்திட்டு இருக்கல? மா நானும் கிஷோரும் அவ்வளோ லவ் பண்றோமா. அவன் நல்ல பையன் தாமா. இனிமேல்ட்டும் நீ சென்னைக்கெல்லாம் போவ, லவ் எல்லாம் பண்ணுவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத. நான் இதெல்லாம் அப்பா கிட்டே பேசிக்கிறேன். முதல்ல அப்பா எங்க? அப்பா அப்பா உன்னை கூட்டிட்டு வர சொன்னதே உங்க அப்பா தாண்டி. என்னம்மா தூங்கி எழுந்துச்சிட்டியா? டீ காஃபி ஏதாவது குடிக்கிறியா? அவளுக்கு டீ போட்டு எடுத்துட்டு போ. ஓ நீதான் என்ன கூட்டிட்டு வர சொன்னியாப்பா? நீ டீ குடிச்சிட்டு சாப்பிடுமா, அப்புறமா பேசலாம். அப்பா சொல்லுப்பா. ஆமாம்மா, எனக்கு எல்லாமே தெரியும். நான் தான் உன்னை வர சொன்னேன். ஏன்பா நீயும் இப்படி மாறிட்ட? எப்படி தியா மாறிட்டாளா? மச்சான், அவ யார் என்ன சொன்னாலும் மாற மாட்டா. ஏன்னா அந்த அளவுக்கு நான் லவ் பண்றா. டேய் நீ முத கால் பண்ணி பாத்தியா? இல்லடா, மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. சொல்லுமா. அப்பா கிஷோர உனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. நான் வேணா அவனை நேர்லயே வர சொல்றேன். நீங்க பேசி பாருங்க. என்ன நல்லா பார்த்துப்பாம்பா. ஏமா லவ் பண்ணும்போது எல்லாம் நல்லபடியா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அதுக்கப்புறம் தான் லைஃபே புரியுமா. இத பாரு, எல்லா அப்பாவுமே தன்னோட பசங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் தான் நினைப்பாங்க. நானும் அதை தான் நினைக்கிறேன். பா ப்ளீஸ்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. நம்ம ஃபேமிலிலையும் 2-3 பேர் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் அவங்க நினைச்ச மாதிரி ஹாப்பியாவா இருக்கு? அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு நம்ம அப்பா பயப்படுறேன். அப்பா யாரோட லைஃப் அப்படி நடந்ததுக்கு ஏன்பா எல்லாருக்கும் அதான் நடக்கும்னு நினைக்கிறீங்க? நானும் கிஷோரும் அப்படி இல்லப்பா. தியா, என் ஃப்ரெண்டோட பையன் ஆகாஷ், உனக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவனை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நான் தீர்மானம் பண்ணியிருக்கேன். நாளைக்கு அவங்க இங்க வராங்க. அவனை பார்த்தா உனக்கும் பிடிக்குமா? அப்பா
நான் சொல்றத கேளுப்பா. கிஷோர் ரொம்ப நல்ல பையன். முதல்ல நீ அம்மா அப்பா சொல்றத கேளு, புரியுதா? The subscriber is currently switched off. Please try after some time. டேய் இந்தா இப்பயும் கால் போல. டேய் அவன் தம்பி தானே போன வாரம் ஹெல்ப் பண்ணுது, அவன் நம்ம ட்ரை பண்ணியா? டேய் எத்தனை டைம்டா சொல்றது, அவன் நம்பர் என்கிட்ட இல்லடா. கிஷோர், டீயாச்சும் வாங்கி கொடுறா, ஏதாச்சும் ஒரு நல்ல டீ கடையில். என்னடா குடிடா டேய், டேய் குடிடா. மச்சான் சீக்கிரம் கல்யாணம்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ணிருந்தாடா. அதுக்குள்ள அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாங்க. நீ அந்த கிஷோரை பாத்திருக்கியா? அவளை கூட்டிட்டு வரும்போது பார்த்தேன். நீங்க ஆகாஷ்னு சொல்லிட்டீங்கல்ல? சொல்லிட்டேன். ஆகாஷும் நல்ல பையன்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா பிசினஸ் அவன் தான் எடுத்து பார்க்க போறான். என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணுல இந்த காதல் பண்றதுல எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா இப்ப இருக்கிற காதல் நினைச்சாதான் பயமா இருக்கு. ஏய், காதல் பண்றாங்க, இமீடியட்டா கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல, அவன் முன்ன மாதிரி இல்லை, எனக்கு டைவர்ஸ் ஆகணும்னு வந்து நிக்கிறாங்க. நாம ஆகாஷை தானே பார்த்திருக்கோம். அப்புறம் என்ன, கொஞ்ச நாள் அவளே சரியாயிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க. கவலைப்படாம எப்படா இருக்க முடியும்? டேய் இப்படி ஃபீல் பண்றதுக்கு நேரா போய் பார்த்துட்டு வந்துடலாம்லடா. டேய் என்னடா போலாமா என்ன? இல்லடா, அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காளோ. தியா கால் பண்ற வரைக்கும் எந்த பிளானும் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கா. பாவண்டா, ரொம்ப கஷ்டப்படுவான்னு நினைக்கிறேன். இல்லடா, என்னாலதான் உனக்கு ரொம்ப கஷ்டம். சாரி கிஷோர். அப்பப்போ என்ன இரிட்டேட் பண்ணி கோவப்படுத்துற. திடீர்னு இப்படி சர்ப்ரைஸ் பண்ணி ஹாப்பியாகவும் வச்சுக்கிறேன். சாப்பிட வாடி. இல்ல வேணா, எனக்கு பசிக்கல. ஆமா வைங்க, ஆளே காணும். ஏன் மறுபடியும் வீட்டை விட்டு ஓட பிளான் பண்றியா? சித்தி வீட்டுல இருக்கா, வந்துருவாண்டி. அம்மா ஃபோனாச்சு கொடுமா, நான் லீவ் ஆகுது சொல்லிக்கிறேன். நீ ஆபீஸ்க்குலாம் ஒன்னும் சொல்ல வேண்டாம், நீ எங்கேயும் போகவும் வேண்டாம். அம்மா அட்லீஸ்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டாச்சும் வந்துடுறேம்மா. அம்மா ச்சே. அங்கிள், அங்கிள், ஆண்டி இருக்கீங்களா? வாங்க மாப்ள, வாங்க வாங்க வாப்பா வாங்க. வாப்பா. நல்லா இருங்க. பரவாயில்லப்பா, உட்காருங்க. உட்காருங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க மாப்ள? நல்லா இருக்கு அங்கிள். அப்பா ஏன் வரல? அப்பா வெளியே ஒரு வேலையா போயிருக்காரு அங்கிள். நம்ம அங்கிள் வீடு தானே அப்படின்னு என்ன மட்டும் அமைச்சிருக்காரு. சரி, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஆண்டி ஆண்டி வேணாம், உட்காருங்க. எங்க தியா காணோம்? இருங்க கூப்பிடுறேன். தியா, தியா இங்க வாமா. அப்புறம் அப்பாவோட பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஹாய் தியா. ஹாய். அப்புறம் அங்கிள், நானும் தியாவும் தனியா பேசுறேன். உங்களுக்கு ஓகேனா தான், இல்லைன்னா பரவாயில்லைங்க.
பரவாயில்லையா ப்ரோ? ப்ராஜெக்ட் எல்லாம் ஓகேவா தான் இருக்கு. நீங்க தான் லாஸ்ட் டைம்ல கரெக்ஷன் சொன்னீங்க. இப்போ வந்து இப்படி சொல்றீங்க. கிஷோர், அதை நீங்கள் தான் செக் பண்ணணும். சரி ஓகே வைங்க, நான் பார்க்குறேன். ஒருவேளை வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்களோ? தியா, நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஆளே மாதிரி சூப்பர் ஆயிட்ட. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம்னு நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா? இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி. ஆகாஷ், நான் ஒன்று சொல்லவா? எனக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. நீ வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன்னா நானும் கிஷோரும் லவ் பண்ணுறோம். சூப்பர். இங்க பாரதியா, எனக்கு எல்லாம் தெரியும். நீ யாரை வேணா லவ் பண்ணி எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா கல்யாணம் மட்டும் என்னதான் பண்ணுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் கரெக்டா இரு, அது போதும் எனக்கு. டேய், எங்களை மாதிரி பசங்களோட மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டேஷனே இதான் தியா. நீங்க லவ் பண்ணும்போது என்ன வேணா பண்ணீங்க, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களுக்கு உண்மையா இருங்க, புரியுதா? நானும் 2-3 பொண்ணை லவ் பண்ணவன் தான். அதனால உன்னை கல்யாணம் பண்ணது எனக்கு பிரச்சனையே கிடையாது. டேய், உனக்கு நான் சொல்றது புரியுதா? நானும் கிஷோரும் லவ் பண்றோம். நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அட என்ன தியா நீ, நான் கல்யாணம் பண்ணாதான் அப்பா என்கிட்ட பிஸ்னஸ் கொடுப்பண்றாரு. நீ சும்மா கிஷோர் கிஷோர்ன்ற. அந்த கிஷோரை விட்டு தள்ளு. நம்ம ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம். என்ன சொல்ற? இங்க பாரு, ஒழுங்கா போயிடு. மாப்பிள்ள பேசிட்டீங்களா? பேசிட்டேன் அங்கிள். தியா ஓகே தான், என்ன கொஞ்சம் கோவப்படுறா. மற்றபடி என் கேரக்டர் கரெக்டாக இருப்பான் அங்கிள். நீங்கள் அப்பாட்ட பேசிடுங்க. சரிங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள இருங்க, சாப்பிட்டு போகலாம். இல்லை அங்கிள், பரவாயில்ல, டைம் ஆயிடுச்சு. அப்பா வர கால் பண்ணிட்டே இருக்கு. நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக சாப்பிட்றேன். ஓகே சரிங்க பாய். ஏய் மாப்பிள்ள ஓகே சொல்லிட்டாரு. எப்படி கால் பண்ணுவ? உங்கள்கிட்ட பேசாம இருக்க முடியல. இந்த பாஸ்வேர்ட் தானே. என்னடி பண்ற? இல்லம்மா, ஃபோனு. போடி உள்ள போய் படு. தியா, அங்க எல்லாம் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கல்ல? ஆமா கிஷோர், நான் இல்லாம நீயும் கஷ்டப்படுறல. சாரிடா. தனியா இருக்கும்போது தாண்டி தெரியுது காதலோட வலி என்னன்னு. கிஷோரா, உனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. என்னை நல்லா பார்த்துப்பான்ப்பா. பாவண்டா, ரொம்ப கஷ்டப்படுவான்னு நினைக்கிறேன். என்னாலதான் உனக்கு ரொம்ப கஷ்டம். சாரி கிஷோர்.